எத்தனை நோய்களை உண்டாக்குகின்றது என்றெல்லாம் மக்களுக்கு இருந்தோ தெரியாமலோ அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படியாவது விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இன்று காதல்மொழியின் கல்லூரியிலிருந்து பேருந்தாக புறப்பட்டு மீண்டும் வழியாக சிவகுமார் வழியாக எப்படியாவது மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பேரணியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் இதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இதற்கு எத்தனை பேருடைய உழைப்புகள் எத்தனை பேருடைய பங்களிப்புகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாமெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாமும் இந்த பேரூராட்சியுடைய அறிவிப்பை ஏற்று அகிராமத்திலத்தை சுகாதாரமான ஒரு ஊராக மாற்ற வேண்டும். நாமெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பையை பயன்படுத்த மாட்டோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு நாமெல்லாம் இதற்கு உறுதுணையாக இருந்தால் நமது ஊர் சுகாதாரமாகவும் நிச்சயமாக மற்றவர்களுக்கு நோய் நொடி பறக்காத ஒரு நல்ல ஒரு நகரமாக இருக்கும் என்று எல்லோருக்கும் இந்த இதற்கு ஒவ்வொரு அகிராம்பட்டினம் வாசிகளும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். நாம் தொழிலுக்காக உங்களுக்கு ₹1 ₹2 மிச்சமாகின்றது என்பதற்காக நாம் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பைகள் எவ்வளவு வேதனைகளையும் நோய்களையும் பரப்புகிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதில் அவதிப்படுகின்றவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் தான் இது உண்மையிலேயே புரியும். தயவு செய்து பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தாதீர்கள் என்று உங்களாக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி வருகிறேன்.